சீனா புதன்கிழமை நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பு மூலம் தன் ஒட்டுமொத்த பலத்தையும் உலகிற்கு காட்டியுள்ளது. இந்த அணிவகுப்பில் நிறைய ஆயுதங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஜப்பான் சீனாவிடம் சரணடைந்ததன் 80வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த மாபெரும் அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பை விட சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங்குடனான சந்திப்புதான் அதிக கவனம் பெற்றது. இவர்களை தாண்டி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர். ஆனால் ஷி ஜின்பிங், புதின் மற்றும் கிம் ஜாங்குன் பற்றிதான் விவாதம் நடைபெற்றது. உலக அளவில் அதிக தடைகளை எதிர்கொள்ளும் புதின் மற்றும் கிம் ஜாங்குன் பொது மேடையில் ஷி ஜின்பிங்கை நேரில் சந்திப்பது இதுவே முதல் முறை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதன்கிழமை தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதில் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்ய ரஷ்யா மற்றும் வடகொரியாவுடன் இணைந்து உள்ளதாக ஷி ஜின்பிங் மீது அவர் குற்றம் சாட்டினார். அதே சமயம் தனது உரையில் ட்ரம்பின் பெயரை குறிப்பிடாமல் சீனா யாருடைய மிரட்டலுக்கும் அஞ்சுவதில்லை என ஷி ஜின்பிங் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து வெளியான பல்வேறு அறிக்கையில் இந்த ராணுவ அணிவகுப்பால் அமெரிக்கா சற்று அதிர்ச்சி அடைந்துள்ளது. அதனால்தான் காலையிலேயே ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இரண்டாம் உலகப் போரின் போது சீனாவுக்கு அமெரிக்க ராணுவம் உதவியதாக குறிப்பிட்டார். சீனா உட்பட பல நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் இறக்குமதி வரி விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மீது 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் பல ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கு மத்தியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா இந்தியா இடையிலான உறவில் ஓர் இணக்கம் தெரிகிறது. 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலால் சீனா மற்றும் இந்தியா இடையே விரிசல் ஏற்பட்டது. தற்பொழுது ட்ரம்பின் வரி விதிப்பால் இந்த இரு நாடுகளும் தற்பொழுது உறவாக்கிக் கொண்டுள்ளது. சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடும் நடைபெற்றது. அந்த மாநாட்டிற்கு பிறகு புதன்கிழமை நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய தலைவர் கிம் ஜாங்குன் போன்ற தலைவர்கள் பங்கேற்றனர். 4 நாள் சுற்றுப்பயணமாக புதின் சீனா சென்றுள்ளார். எனினும் பிரதமர் மோடி இந்த அணிவகுப்பில் பங்கேற்காதது பேசு பொருளாகி உள்ளது. இந்த கேள்விக்கு தற்பொழுது ஒரு பதில் கிடைத்துள்ளது. பாசிசத்திற்கு எதிரான சீனாவின் இந்த அணிவகுப்பு இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானின் ஆதிக்கத்திற்கு எதிரானது. அதனால் இந்த அணிவகுப்பில் பங்கேற்று ஜப்பானுக்கு எந்த செய்தியும் சொல்ல இந்தியா விரும்பவில்லை. இந்தியா பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்குத்தான் எதிரானதை தவிர ஜப்பானுக்கு அல்ல என்றார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றார். ஆனால் பிரதமர் மோடியோ பங்கேற்கவில்லை. இந்த கொண்டாட்டம் ஜப்பானை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றதற்கான கொண்டாட்டம், அதற்கான அணிவகுப்பு. தேவையில்லாமல் இதில் இந்தியா பங்கேற்று ஜப்பானின் பகையை இந்தியா சம்பாதித்துக் கொள்ள விரும்பவில்லை என கூறப்படுகிறது. ஜப்பான் இந்தியாவின் நட்பு நாடு. சீனா இந்தியாவை இதற்கு முன் நம்பியதில்லை, இப்போதும் நம்பவில்லை. இருப்பினும் அமெரிக்கா இரு நாடுகளின் மீதும் பல்வேறு வதிகளை தீட்டி எதிரியாக்கிக் கொள்வதன் பின்னணியே இந்த இரு நாடுகளும் தற்பொழுது இவர்களின் உறவை மேம்படுத்த பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். பிரதமர் மோடி முதலில் ஜப்பான் சென்றார். அதன்பின் அங்கிருந்து சீனா சென்றார். சீனா மற்றும் வடகொரியாவுடனான ஜப்பானின் பதற்றமான உறவு நன்கு தெரிந்த ஒன்றாகும். ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையில் தனிப்பட்ட விரோதம் உள்ளது. சீனாவில் தேசியவாத உணர்வை தூண்ட வேண்டும் என்றால் ஜப்பான் மற்றும் இரண்டாம் உலகப் போர் என்ற பெயர் குறிப்பிடப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் சீனா மற்றும் வடகொரியாவுடன் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்வது இந்தியாவிற்கு அசௌகரியமாகவே இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனாலேயே இந்த அணிவகுப்பில் இந்தியா பங்கேற்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.